வணக்கம். தமிழ் திரையுலகின் மறக்க முடியாத நடிப்பில் மின்னிய அன்பின் உச்சியில் வாழ்ந்த நடிகை புஷ்பலதா நம்மை விட்டு பிரிந்து விட்டார். 87 வயதான அவர் பிப்ரவரி 4, 2025 அன்று காலமானார். அவரது மறைவுக்கு திரையுலகின் பல பிரபலங்கள், ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். புஷ்பலதா தனது திரைப்பயணத்தை கொங்கு நாட்டு தங்கம் படத்துடன் தொடங்கினார். அதன்பின் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், ரஜினிகாந்த் என உலக புகழ்பெற்ற நடிகர்களுடன் அற்புதமான கதாபாத்திரங்களை உயிர்ப்பித்தார். ஆனால் நான் அடிமை இல்லை படத்தில் ரஜினிகாந்த் அத்தை என்ற வெள்ளி கதாபாத்திரம் மூலம் அவர் பெற்ற புகழ் அதிர்ஷ்டமாய் அமைந்தது. அவரின் நடிப்பு தமிழ் திரையுலகில் மறக்க முடியாத ஓர் முத்திரையாக மாறிவிட்டது. திரைப்பட துறையில் நடிக்கும்போது புஷ்பலதா தயாரிப்பாளர் AVM ராஜனுடன் நட்பாக ஆரம்பித்து பின்பு காதலாக மாறியது. அதன் பிறகு திருமணம் செய்து கொண்ட அவர்கள் 2 மகள்களுக்கு பெற்றோராக வாழ்ந்தனர். அதில் மகாலட்சுமி திரைப்பட உலகில் அறியப்பட்டவர். கடந்த சில வருடங்களாக உடல்நிலை சரியில்லாததால் புஷ்பலதா வீட்டிலேயே இருந்தார். இப்போது வயது மூப்பின் காரணமாக இயற்கை எய்தினார். புஷ்பலதாவின் மறைவுக்கு நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி மற்றும் திரையுலகினர் நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். கார்த்தி புஷ்பலதாவை பற்றி உருக்கமாக கூறினார். அவர் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார். தமிழ் திரையுலகம் அவரை என்றும் நினைவில் கொண்டிருக்கும். புஷ்பலதாவின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஒரு பேரிழப்பு. அவரது ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திப்போம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள்.